பேசுறவங்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் நாங்க. அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகள்ல யாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையா இருக்கான்னு நினைக்கிறீங்க? நாங்க சீமான் அவங்க தானா காசு கொடுக்காம நேர்மையா இருந்து எல்லாரையும் இது பண்றாங்க. ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பணம் உங்களது பணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிட்டு நேர்மையா இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம்ண்ணா. அவங்க நம்மளோட காசை வாங்கிட்டு தான் அவங்க திரும்பி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கோங்க. ஆனால் நமக்கு என்ன உதவி செய்கிறாங்களோ அந்த சீமான் கட்சி அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாரும் சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறோம். 50 ஆண்டு காலமாக அதிமுக திமுக ரெண்டு தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் மக்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. அதாவது திராவிடன் சொல்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டை தாண்டி வெளில போனால் அவன் திராவிடனை ஏற்றுப்பானா? கேரளாவில் திராவிடனை ஏற்றுப்பானா? ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இங்கெல்லாம் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் தமிழ்னு சொல்கிறீங்க தவிர தமிழனுக்காக இங்கே எதுவுமே செய்யலை. மலையை கொள்ளையடிக்கிறான், மணலை கொள்ளையடிக்கிறான், நீர்வளத்தை பெருக்கலை.